ரொம்ப ரொம்ப குதிக்குது. நல்லா கம ஸ்மெல்லாக வந்து பாக்ஸோடய அப்படியே வருது எங்களுக்கு. சாப்பிடலாமா? அடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் லன்ச் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் லன்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி. பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தூக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் பாய் வீட்டு பிரியாணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இப்படி தொட்டு பார்த்தாலே வந்து சூடாக இருக்குது, நம்ம கமன்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு வழியாக வந்து டெலிவரி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாக்கு ஊறுது அப்படியே. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை தான் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பச்சடி வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து தயிர் பச்சடி இருக்குது, பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. பாய் வீட்டு பிரியாணிலே பிரெட் அல்வா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ பிரெட் அல்வா இருக்குது, அப்புறம் ஒரு பீடா ஒரு பேக்கெட் இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் பெருசு இருக்குது பிரியாணி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பிரியாணி இதில் இருக்குது அப்படின்ட்டு. என்ன வளன்னு பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாமே. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டா தானே நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல நாங்கள் பாக்ஸ் பார்த்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது கத்திரிக்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. பிரியாணி கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய்லாம் வச்சு செமையாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கா. நீங்களும் இதே மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அப்பா எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னே தெரியலையே. இப்போ தயிர் பச்சையில் பார்த்தீங்கன்னா இதில் மாதுளை பழம்லாம் உரிச்சு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் அல்வா தான். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆசையாக இருக்கும்ல, சூப்பராக இருக்குது. நிஜமாவே பாய் வீட்டு கல்யாண பிரியாணிலேயே இந்த ஸ்பெஷல் வந்து இந்த ஸ்வீட்டு தான். அது ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, டெம்டிங்காக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி. பிரியாணிக்கு முன்னாடி ஒரு பீடா ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் பிஸி ஆகிடுவேன், அதனால அந்த பீடா என்னன்றது. ஸோ இங்கே பாருங்க, இதில் தான் ஒரு ஸ்வீட் பீடா ஒன்று இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிவிகே பிரியாணி வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப குதிக்குது, நல்லா கம ஸ்மெல்லாக வந்து பாக்ஸோடய அப்படியே வருது எங்களுக்கு. பசி வர வயிற்ற கிள்ளுது. இந்த டிஃபன் பாக்ஸ் வர ஓப்பன் பண்ணவே மாட்டேங்குது. அதை கொடுத்து என்னோட பர்த்டே ஸ்பெஷல் லன்ச் பிவிகே பிரியாணி. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ மை காட், வா இங்கே பாருங்க, நல்லா சர்க்கிளில் இலையை போட்டு இப்படி வச்சுருக்காங்க. வா வா அமேசிங். அப்படியே அந்த சிக்கனை போட்டு அப்படியே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எனக்கு இப்போ வாயில் வந்து அப்படியே எச்ச உழுவு அப்படியே பார்க்கவே செம டெம்டிங்காக இருக்குது. இப்போ வந்து பீஸ் உள்ளே தான் வச்சுருப்பாங்க, தோண்டி எடுக்கணும் பாருங்க. இங்கே வந்து இப்போ பீஸ் தான் மாட்டுது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஆக்சுவலி அடியில் தான் இங்கே வந்து பீஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ சாப்பிடலாமா? ஸோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. சிக்கன் எந்த மாதிரி இருந்தாலும் வேற மாதிரி இருக்கு. காரெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பிரியாணியோட ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். சார் நான் உங்களுக்கு சாப்பிட்டு அப்புறமா வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். பாய் பாய் பாய்.